வசந்தத்தின் உறவுகளுக்கு இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். இன்று தீபாவளி நன்னாளில் நாம் ஒரு பட்டிமன்றத்தோடு உங்கள் முன் வந்திருக்கிறோம். உங்கள் தொலைக்காட்சிகள் ஊடாகவும் கணினித் திரைகள் ஊடாகவும் கையடக்க தொலைபேசிகளின் திறன்பேசிகளின் குட்டித் திரைகள் ஊடாகவும் நாங்கள் இப்பொழுது உங்கள் முன் ஒரு பட்டிமன்றத்தை வைக்கப் போகிறோம். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன? அந்த தலைப்பு நிம்மதி பற்றியது. இந்த நாள், இந்த தீபாவளி நன்னாள், இந்த பண்டிகைக்கு பின்னாலே ஒரு புராணத்தை வைத்திருக்கிறது. அந்த புராண கதை என்ன சொல்லுகிறது? நரகாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் அல்லது அரக்கன் அல்லது ஒரு தீயவன் இருந்தான். அவனால் மக்களுடைய, குறிப்பாக தேவர்களுடைய நிம்மதியே கெட்டு போய்விட்டது. இதனால் கடவுளுக்கு நிம்மதி குலைந்து விட்டது. தேவர்களுக்கும் கடவுளுக்கும் மக்களுக்கும் அவருடைய மக்களுக்கும் நிம்மதியை மீட்டு தருவதற்காக இந்த நரகாசுரனை கொலை செய்கிறார்கள். நிம்மதி பிறக்கிறது. தீபாவளிக்கு பின்னால் இருப்பதே ஒரு நிம்மதியின் கதைதான். இன்று நாங்கள் பேச வருவதும் ஒரு நிம்மதியின் கதைதான். இன்று அதிகம் நிம்மதியாய் வாழ்வது 90களில் பிறந்தவர்களா 2000களில் பிறந்தவர்களா என்பதுதான் தலைப்பு. இந்த 90களில் பிறந்தவர்கள் யார்? 90களில் என்ன நடந்தது இந்த உலகத்தில்? 90களின் தொடக்கத்தில் சோவியத் ஒன்றியம் உடைந்து விடுகிறது. இந்த உலகம் ஒரு வித்தியாசமான ஒழுங்குக்குள் போகிறது. ஒரு தனி வல்லரசினுடைய தலைமையின் கீழ் இந்த உலகத்தினுடைய ஒழுங்கு மாறுகிறது. உலகெங்கும் தனியார் மயமாக்கம் நிகழ்கிறது. தொழில்நுட்பம் மெல்ல மெல்ல வளர்கிறது. பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு போட்டுக்கொண்டிருந்த தடைக்கற்கள், தடைச்சுவர்கள் எல்லாம் தகர்கிறது. நாம் இந்த உலகை எட்டி பார்க்க தொடங்குகிறோம். இங்கே பாதுகாத்து வைத்திருந்த நம்முடைய பொருளாதாரம், பண்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றிலும் காலை ஊன்றிக்கொண்டு உலகத்தை எட்டி பார்க்க தொடங்கிய காலம் 90கள். உலகெங்கும் உள்நாட்டு போராட்டங்கள் ஏராளமாக நிகழ்ந்து கொண்டிருந்த காலம். குண்டுமழை பொழிந்து கொண்டிருந்த காலம். இலங்கையில் போர் நிகழ்ந்து கொண்டிருந்த காலம். இப்படி ஒரு காலத்தில் பிறந்த 90களில் பிறந்தவர்கள் இவர்கள் இன்றைக்கு நிம்மதியாக இருக்கிறார்களா அதிகமாக என்பது முதல் கேள்வி. 2000த்தில் பிறந்தவர்கள் யார்? இவர்கள் 2000த்தில் உலகில் என்ன நடந்தது என்பதை வைத்துக்கொண்டு நாங்கள் பார்க்க வேண்டியவர்கள். 2000கள் வரும்போது இணையம் வந்துவிட்டது. உலகமயமாக்கம் இணையத்தின் துணையுடன் ஒரு உச்சகட்டத்தை அடைந்து விட்டது. இலங்கையில் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. போர் முடிவுக்கு வந்தவுடன் இலங்கை உலகத்தை நோக்கி தன்னுடைய கதவுகளை அகல திறந்தது. உலகின் நடப்புகள் உடனுக்குடன் இலங்கையின் நடப்புகளாக மாறிக்கொண்டிருந்த காலத்தில் தான் இவர்கள் பிறந்தார்கள். இப்படி ஒரு காலச்சூழலில் பிறந்தவர்கள் தான் இந்த 2000த்தின் குழந்தைகள். இவர்கள் அதிகம் நிம்மதியாக இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. இந்த தலைப்பு விவாதிக்கப் போகின்ற விடயத்தின் சமூக, பொருளாதார, அரசியல் பின்னணி இதுதான். இப்பொழுது யோசித்து பார்ப்போம். யார் நிம்மதியாக இருக்கிறார்கள்? இந்த கேள்வியை போய் யாரிடம் கேட்டாலும் ஒரு பதில்தான் கிடைக்கும். யாரிடம் வேண்டுமானால் கேட்கலாம். யார் இன்றைக்கு அதிகம் நிம்மதியாக இருக்கிறார்கள்? ஒரே பதில், என்னை தவிர மற்ற அனைவரும் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதுதான். கண்ணதாசனிடம் கேட்டால், நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதானே என் சந்நிதி என்பார். எது இல்லாமல் நிம்மதி இல்லை, நீ இல்லாமல் நிம்மதி இல்லை என்பார். எது இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதையும், யார் அதிகம் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பதையும் பார்ப்போம். முதலில் இங்கே 90களின் குழந்தைகள் பேச வந்திருக்கிறார்கள். ஹரிஹரன் இருக்கிறார், ஆரதி இருக்கிறார், சிவஸ்கந்தசரி இருக்கிறார். இல்லை இல்லை, 2000த்தில் பிறந்தவர்கள் தான் இன்று அதிகம் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று பேச வந்திருக்கிறார்கள். பேச இங்கே கிருஷாந்தன் இருக்கிறார், மதுஷா இருக்கிறார், விஷாகணன் இருக்கிறார். பார்க்கலாம், இன்று அதிகம் நிம்மதியாக இருப்பது யார்? 90களில் பிறந்தவர்களா 2000களில் பிறந்தவர்களா? வாருங்கள் பார்ப்போம். முதலில் 90களில் பிறந்தவர்கள் தான் இன்று பெரிதும் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக ஹரிஹரன் அவருடைய
அணியை தலைமை தாங்கி வந்திருக்கிறார். வாருங்கள் ஹரிஹரன், 90களில் பிறந்தவர்கள்தான் பெரிதும் நிம்மதியாக இருக்கிறார்களா? உங்கள் வாதங்களை வையுங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ தொலைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டி வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும் கன்னித்தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி கொண்டு நடுவர் அவர்களே, இங்கே டிக் 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 என கடிகாரம் உள்போல் சுழன்று தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 90களின் குழந்தைகளே, டிக்டாக்கிலேயே நாள் முழுக்க மூழ்கி இருக்கக்கூடிய 2000 புதுமைகளே, இந்த தொலைக்காட்சி வாயிலாக எங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய வசந்தத்தினுடைய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களோடு தலைப்பிற்குள் நுழைகிறேன். நடுவர் அவர்களே, இந்த அவையிலே ஒருவித சலசலப்பு, ஒருவித படபடப்பு. பாருங்கள், இந்த சலசலப்பிற்கும் படபடப்பிற்கும் காரணம் என்னவென்றால் நடுவர் அவர்களே, எங்கள் இருவர் கைகளிலும் ஒரு தலைப்பானது தவழ்கின்றது. அந்த தலைப்பு தான் இன்றைய சூழலிலே பெரிதும் நிம்மதியாக இருப்பது 90களின் குழந்தைகளா இல்லை 2000 குழந்தைகளா என்பது. இன்று பாருங்கள், மிகப்பெரிய ஒரு போரிலே நாங்கள் பாகுபலி சண்டைகளை தாண்டிய ஒரு போர் இது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதி பற்றி கைலாயம் சென்ற ஒளவை பாட்டி முதல் இன்று கைலாசா உருவாக்கி இருக்கக்கூடிய நித்தியானந்த வரை கூறியிருக்கிறார்கள். ஒளவையார் கூறுகிறார் ஒரு இடத்திலே, இனியது கேட்கின் தனிநடு வேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்கிறாள் ஒளவையார். இந்த ஏகாந்தம் என்பது என்றால், ஏகம் என்றால் ஒன்று, அந்தம் என்றால் முடிவு. கடைசி வரை எவனொருவன் எதுவுமே இல்லாமல் இருக்கிறானோ அவன் நிம்மதியாக வாழுகிறான். கடைசி வரை சிங்கிளாக. இப்ப இவர்கள் வந்து எங்கள் மீது சொல்லுவார்கள், இவர்களுக்கெல்லாம் திருமணமிட்டா பொருத்தம், நாங்கள் 1க்கு 10 திரிகிறோம் என்று. ஒளவை என்ன சொல்கிறார் என்றால், தம்பி நீ சிங்கிளா இருந்தாலே போதும், நிம்மதியா இருப்பாய் என்றால், திருமணம் சாபம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு அது நிம்மதியை கொடுக்கும். ஒளவையும் சிங்கிளாக வாழ்ந்தவர், சிங்கமாக வாழ்ந்தவர். அவர் சொல்றது நியாயம் இருக்கத்தான் செய்யுமா? அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இவருடைய 90களை தாண்டி இப்பொழுது கட்டப்பாவின் காலத்துக்குள் வருவோம். கட்டப்பாக்கு வந்து எல்லாரும் கட்டப்பா கட்டப்பாண்டு அவரை நீ கட்டப்பான்னு சொன்னது. ஆனா கட்டப்பா கடைசி மட்டும் கட்டு அந்த ஆள் வந்து கடைசி மட்டும் சிங்கிளா இருந்தபடியா தான் பாகுபலியில நிம்மதியா இருந்த ஒரே ஒரு ஆள் கட்டப்பா மட்டும்தான். அப்ப யாரெல்லாம் சிங்கிளா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க என்றால் 90ஸ்களினுடைய குழந்தைகள் நாங்கள் எல்லாம் இன்றும் நிம்மதியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்று 2K கிட்ஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய 2 பிரச்சனை, ஒன்று சுகர், இன்னொன்று பிகர். இன்றைக்கு சுகராலை வேல் அப்படியே வைத்தியசாலை முழுக்க வரிசையர் நிற்கணும். யாரு? 2K கிட்ஸ். இன்னொன்று பிகரால வந்து பார்களுக்கு முன்னால இன்று நிற்கு. அப்ப இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 2 பிரச்சனையுமே எங்களுடைய 90s கிட்ஸுக்கு பார்த்தீர்கள், அந்த பிகரால பிரச்சனை இல்லை, சுகரால இப்ப 2K கிட்ஸுக்குள்ள வந்த பிறகு சின்ன சின்ன பிரச்சனை வருது. ஆக இவர்களுடைய வயசு போனா வரத்தானே வேணும், வயசு போக வருது. ஆனா ஆண்டுகளும் போக நாங்கள் 2000க்குள் நுழையும் போது இந்த பிரச்சனைகள் வருகிறது. அப்பதான் உங்களுக்கு வயசு போனது. அடுத்த பார்த்தீங்கன்னா நடுவர்களே, இந்த எங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி பார்த்து கொண்டு போவோம். இப்போ இவர்கள் வந்து கூறுவார்கள், இன்று நீங்கள் இன்றைய சூழலில் தானே வாழுகிறீர்கள், நீங்கள் என்னத்தை கண்டீர்கள் என்று. நாங்கள் கூறுகிறோம், நீங்கள் இன்றைய சூழலில் நடப்பதெல்லாம் நிம்மதி என்று கூறுவீர்கள். ஆனால் நீங்கள் இன்று எதை நிம்மதி என்று கூறுகிறீர்களோ அதை இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் 90களில் எவற்றையெல்லாம் நிம்மதி என்று கொண்டாடினோமோ அதை நீங்கள் அனுபவிக்க மறந்த மறுக்கப்பட்ட குழந்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவை இல்லொப்பிட்டு பார்க்கும் பொழுது 2 விதமான நிம்மதிகளையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இவர்களுடைய காதலை எல்லாம் எங்களுடைய பேச்சாளர்கள் வந்து பேசுவார்கள். இந்த காதல் தோல்வியிலே ஒரு விடயம், 90ஸை போல் காதலை கொண்டாடியக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அப்படியே காதல் தோல்வியானால் அவள் பெயரையே சொல்லிக் கொண்டு தெரிவது. சில பேர் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கும் அவள் பெயரை வைப்பார்கள். அப்படியே சுவர்களில் பெயர் எழுவது, தாடி வளர்ப்பது, வாயிலே பீடியுடன் சுத்துவது எல்லாம் அவளை மறக்கத்தான், அவளை மறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முகத்திலே தாடி வாயிலே பீடி என்று காதலை கொண்டாடினோம் என்றால் 90களின் குழந்தைகளைப் போல் காதலை கொண்டாட இங்கு எவரும் இருக்க போவது இல்லை. இன்று இவர்கள் 2G 3G 4G என்று இப்பொழுது 5Gக்கு கூட வந்து விட்டார்கள். அன்று எங்களிடம் 3G தான் இருந்தது. ஒன்று மாதாஜி, இன்னொன்று பிதாஜி, மற்றது குருஜி. இந்த 3Gயையும் வச்சுக்கொண்டு இன்றைய 2000களிலும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம். அந்த காலத்துல அவங்க புறக்க இல்லைன்றதுக்காக அடிச்சு விடக்கூடாது. இந்த 3Gயையும் வைத்துக்கொண்டு இந்த 5G வாழ்கின்ற இந்த காலத்திலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் 90களில் அந்த 3Gக்களும் எங்களுக்கு கொடுத்த அனுபவம் தான் எங்களை இன்று நிம்மதியாக வைத்திருக்கு. இன்றைக்கு தாய்மையை கேவலப்படுத்திய ஒரு 2000 குழந்தைகள் இருக்கிறார்கள். 10 மாதம் கருவிலே சுமந்து பெற வேண்டிய பிள்ளையை
இன்று வாடகை தாய் மூலம் பெற்றுக்கொள்கிறார்கள் பிரபல்யங்கள். அவர்களை பின்பற்றுபவர்களுக்கு தவறான வழிகளை இன்றைய 2000 பிரபல்யங்கள் இவர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள் என்றால் 2000 குழந்தைகள் தாய்மையை கூட ஏற்க மறுக்கும் பொழுது நிம்மதி இவர்களின் வாயிலை எட்டி பார்ப்பது என்பது எட்டாக்கணியாகவே இருக்கிறது. நாங்களெல்லாம் இன்றைக்கு ஆசிரியர்களிடம் அடி வாங்கி படித்தோம். அந்த அடிகள் எங்களை இன்று வழிகளாக மாற்றி இன்று எங்களை உச்சத்தில் வைத்துள்ளது. நாங்களெல்லாம் நடந்து சைக்கிள்களில் சென்று படித்தோம். இன்று இவர்கள் உடம்பை குறைக்க தெரிகிறார்கள். ஆங்கிலம் கடினம் என்று தெரிந்தோம் ஐயா. இன்றைய குழந்தைகளுக்கு தமிழே வருகிறது இல்லை. அம்மாவை மம்மி என்கிறார்கள், அப்பாவை டேடி என்கிறார்கள், சும்மா கிடந்த சொரிநாயை ஜிம்மி என்கிறார்கள், 1 என்கிறார், 2 என்கிறார், what is the matter என்கிறார். ஆனால் பிறகு அப்பாவை அப்பா என்று கூப்பிடு என்று 20 வயது வரை மட்டும் கெஞ்சிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு நேரம் டிக் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமாம் நடுவர் அவர்களே, இங்கே நேரமும் ஓடிக்கொண்டு இருப்பதால் எங்களுடைய 90களின் குழந்தைகள் வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்பதால் இந்த 2000 ஒப்பிடுகையில் 90களின் குழந்தைகள் தான் இன்றும் நிம்மதியுடன் வாழ்கிறோம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை உலகத்தோருக்கு தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். இந்த டிக்டாக் தலைமுறையெல்லாம் இன்றைக்கு நிம்மதியாக இல்லை. தாடி பீடி வைத்த தலைமுறை தான் நிம்மதியாக இருக்கிறோம் என்று சொல்லி பேசி அமர்ந்திருக்கிறார் ஹரிஹரன். அவர் ஒரு 90களில் பிறந்த குழந்தை. தாங்கள் தான் இன்றைக்கு பெரிதும் நிம்மதியாக இருக்கிறோம் என்று அடித்து சொல்லியிருக்கிறார். எப்படியெல்லாம் நிம்மதியாக இருந்திருக்கிறார்கள் என்றும் சொன்னார். இப்பொழுது 2000 பிறந்தவர்களுக்கான நேரம். வாருங்கள் கிருஷாந்தன், யார் நிம்மதியாக இருக்கிறார்கள்? உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வசந்தம் தொலைக்காட்சியினுடைய நேய நெஞ்சங்கள் அனைவருக்குமே தீப ஒளி போல அன்பும் சந்தோஷமும் உங்கள் இல்லம் முழுக்க பறந்து பரவியிருக்க என் அன்பான தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்து கொண்டு அவைக்கு தலைவணங்கி இந்த பட்டிமன்றபத்துக்குள்ளே நுழைகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பானது பெரிதும் நிம்மதியாக வாழ்பவர்கள் யார், 2000களில் பிறந்தவர்கள் என்ற உண்மையினை உங்கள் அனைவருக்கும் சொல்ல வந்திருக்கிறேன். அந்த விதத்திலே இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய, என் தரப்பிலே அமர்ந்திருக்கக்கூடிய, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, எனக்கோர் இடம் வேண்டும் என்று நிம்மதியை இடமிடமாக தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய 90s கிட்ஸ்களே, என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 2K கிட்ஸ்களே, இன்றைக்கு நிம்மதி என்றால் என்ன என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லியாக வேண்டும். அதுதானே பட்டிமன்றபம். அப்ப நிம்மதி என்றால் என்ன என்றால், எனக்கு எப்போது நிம்மதி இருக்கும் என்பதனை சொல்லிவிடுகின்றேன். இதுதான் பெரும்பாலும் தனி மனிதர்களுக்கு நிம்மதி இருந்தால்தான் அவர்களுக்கு உண்மையிலேயே நித்திரை வரும். நடுவர் அவர்களே, அவையினரே, எது நிம்மதி என்றால், என் தொடர்பான விடயங்களிலே நான் முடிவெடுத்தலும், நான் எப்போது அழ வேண்டும் எப்போது சிரிக்க வேண்டும் என்பது தொடர்பான அத்தனை காத்திரமான முடிவுகளையும் நானே எடுக்கின்ற சுதந்திரத்தோடு வாழ்தல் தான் எனக்கு இரவு படுத்தவுடன் நிம்மதியினை தரும். நிம்மதி என்பது உறக்கத்தினுடைய ஒரு குறியீடாக கூட பார்த்து கொள்ளலாம். இந்த நிம்மதி யாருக்கு அதிகம் இன்றைக்கு இருக்கிறது என்பதுதான் தலைப்பு. நடுவர் அவர்களே, எதிரணியினலே மேட்ரிமோனிகளுக்கு அப்ளிகேஷன்ஸ்கள் போட்டு ரிஜெக்ட் ஆனதாலும் சரி, காதலைத்தான் முயற்சிப்போம் என்றாலும் அன்பே நலமா அப்படி ஆடிக்கொருக்கா ஆவணிக்கொருக்கா திருமுகங்களை கொடுத்தனுப்பி அந்த பிள்ளைக்கு 2K கிட்ஸ் ஒருவனுடன் திருமணம் நடந்து குழந்தை பிறந்த பிறகும் திருமுகங்களை அனுப்பி கொண்டிருப்பதனாலே 90s கிட்ஸ் சிங்கிளாகவே இருக்கின்றோம் என்று, அதிலே நாங்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றோம் என்று எதிரணியினருடைய தலைவர் பேசிவிட்டு சென்றார். சரி, அவர்கள் சிங்கிளாக இருப்பதனைத்தான் நிம்மதியாக இருக்கிறார்களோ, கொஞ்சம் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் போல என்று பார்த்தால், அடுத்ததாக வந்து சொன்னால் எங்களை விட யாருமே காதலை அதிகமாக கொண்டாடுவதில்லை என்று. ஆக இந்த காதல் கல்யாணம் என்ற விஷயத்துக்குள்ளேயே 90s கிட்ஸுக்கு நிறைய குழப்பம். அதிலேயே அவங்கள பாதி நிம்மதி நிம்மதி போச்சு நடுவர் அவர்களே. அடுத்ததாக வருவோம். இந்த எல்லா 90s கிட்ஸுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஏக்கம், ஒரு 10 வருஷம் 5 வருஷம் பிந்தி பிறந்திருந்தா நானும் இந்த விசாகனனை மாதிரி அந்த புள்ளைய கூட்டிட்டு ஜீன்ஸையும் ஷர்ட்டையும் போட்டுட்டு டியூக்க முறுக்கிட்டு திரிஞ்சிருக்கலாம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இன்றைக்கும் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நாங்க நிம்மதியா இருக்கிறோம் என்று சொல்வதனை கொஞ்சம் சொல்லத்தானே வேணும் நடுவர் அவர்களே. உண்மையிலே இது பொய் கிடையாது. என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால்,
உண்மையிலேயே இந்த 90களில் பிறந்தவர்களுக்கு ரசனை உணர்வுன்றதை குறைவு நடுவரவர்கள். இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே முன்வைக்கிறேன். காரணம், எதையாவது ரசிக்க போனாலே அவைகளுக்கு வீட்டில் விழுந்தது மட்டிதான், பள்ளிக்கூடத்தில் விழுந்தது மட்டிதான். நாங்கெல்லாம் பிரம்பே பார்க்காம பள்ளிக்கூடத்தை முடிச்சிட்டு வந்த ஜெனரேஷன் நடுவரவர்களே. அந்த வலி கூட உணராமல் அந்த காலங்களை கூட நிம்மதியாக அனுபவித்திருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக வருவோம். இந்த 90s கிட்ஸுக்கு சினிமா பார்க்கிறன்றாலே ஒரு பெரிய பிழையாக கூட சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், 90களிலே வந்திருக்கக்கூடிய இசைகளை கூட இந்த 2000களிலே பிறந்தவர்கள் வைப்ஸ் என்கின்ற பெயர்களையும் ஸ்டேட்டஸ் என்கின்ற பெயர்களையும் அந்த இசைகளிலே திளைத்து வாழ்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் அனுபவிக்க முடியாமல், அவங்களை மாதிரி காதலும் செய்ய தெரியாமல், சரி கல்யாணத்துக்கும் அப்ளிகேஷன் போட்டு வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களாம். அதைவிட ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்கிறது நடுவர் அவர்களே. அவர்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது 2K கிட்ஸினுடைய காலம். ஆனால் பிறந்து வளர்ந்ததோ 90s கிட்ஸினுடைய காலம். இப்போது நான் 90s கிட்ஸாக வாழ்வதா 2K கிட்ஸாக வாழ்வதா என்பதே அவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம். அப்படி இருக்கையில் அவர்கள் எங்கையா நிம்மதியை தேடிவிடப் போகிறார்கள்? ஏன் இந்த ரசனை போன்ற விடயங்களை 2K கிட்ஸுக்குரியதாக நான் மாற்றுகின்றேன் என்றால், சாலையோர உணவுகள் சரி, அல்லது மலை சரி, காடுகள் சரி, ஆறுகள் சரி, ஏன் அன்றைக்கெல்லாம் பட்டிமன்றங்களிலே பேசப்பட்ட தலைப்புகளை தாண்டி இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே வைரமுத்துவின் வரிகளிலே கொமெண்ட் செக்ஷனிலே பட்டிமன்றம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் 2K கிட்ஸ்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக சொல்லிவிட முடியாதல்லவா, 2K கிட்ஸ் இப்படி பொறுப்பற்றவர்கள் தான், காதலோடும் அப்படியும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. உண்மை அது கிடையாது. அன்றைக்கு ஒரு பிரச்சனையை பார்த்து பொங்கி எழுந்து தன் உயிரினை மாய்க்கக்கூடிய அளவுக்கு 90s கிட்ஸ் முன் வந்தார்கள். ஆனால் அன்றைக்கு கழுத்தோடு சுமந்த ஆயுதங்களை எல்லாம் எங்கள் மொழி கொண்டு எழுத்தோடும் மீம்ஸ் என்கின்ற வடிவங்களோடும் எங்களுடைய வடிவங்களை மாற்றி எங்கள் தலைகளுக்குள்ளே நிம்மதியை கெடுக்காது இந்த வாழ்க்கை முறையினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் சொல்கின்றேன், அன்றைக்கு ஒரு காலத்திலே 90s கிட்ஸுக்கு இருந்த அன்றைக்கு கருப்பா இருந்தா எல்லாம் புகைப்படம் எடுத்த பயந்து கொண்டு போன காலம் முடிந்தது. அடுப்பங்கரைகளுக்குள்ளே அச்சம் என்பதனை மாத்திரம் ஆடையாக அணிந்து கொண்டு குடும்பத்தின் எல்லா பொறுப்புகளையும் தலையிலே தாங்கிக் கொண்டிருந்த அன்னைகளை பார்த்து வளர்ந்த 90களின் பிள்ளைகளை விட அப்பாவும் அம்மாவும் வேலைகளை பங்கிட்டு கொன்றும் பிள்ளைகளோடு நண்பர்கள் போல பழகுகின்ற சமுதாயத்திலே வாழ்விலே எந்தெந்த விடயங்களை எந்தெந்த நேரத்திலே செய்ய வேண்டுமோ அந்தந்த விடயங்களை அந்தந்த நேரத்திலே அவரவர் விருப்பப்படி செய்கின்ற வாழ்க்கையினை வரமாக பெற்ற 2K கிட்ஸ்கள் தான் வாழ்க்கையிலே தினம்தோறும் நிம்மதியாக இருக்கிறார்கள். அது நல்லது கெட்டது என்பதனை தாண்டி தனி மனிதனாக ஒரு மனிதன் அடைய விரும்புவற்றினை 90களில் பிறந்தவர்களோடு ஒப்பிடுகையில் 2000களில் பிறந்தவர்கள் அனுபவிக்கிறார்கள், அனுபவித்து வாழ்கிறார்கள். அடுத்தவர் வைத்தெரிச்சல் கிளம்புகின்ற அளவுக்கு வாழ்கிறார்கள் என்பதனை கூறி அடுத்தவரை பார்த்து வயிறறியாமல் தங்கள் வயிறுகளை நிரப்பிக் கொள்கிறார்கள் என்பதனையும் இந்த பட்டிமன்றத்திலே பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 90களில் பிறந்தவர்கள் தாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் என்பதற்கு வைத்த வாதங்களையே அவர்கள் மன நிம்மதியாக இல்லை என்பதற்கான ஆதாரங்களாக மாற்றி ஒரு 2000ல் பிறந்த குழந்தை பேசிவிட்டு போயிருக்கிறது. இப்போது 90களில் இருக்கிறவர்கள் இந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லை. 90களிலிருந்து ஒரு குழந்தை வருகிறது. ஆரதி, என்ன பதிலை இவர்களுக்கு சொல்ல போகிறீர்கள்? வாங்க. வசந்தம் டிவி வாயிலாக இன்றைய நாளில் எம்மோடு இணைந்திருக்கின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு நிம்மதியை பெரிதும் கொண்டாடுபவர்கள் அல்லது பெரிதளவில் நிம்மதி நிறைந்த வாழ்க்கையை வாழ்பவர்கள் 2K கிட்ஸை விட 90s கிட்ஸ் என்பதுதான். ஏன் இந்த 2K கிட்ஸும் 90s கிட்ஸும் நிம்மதி என்ற விடயத்தை பொறுத்தவரையில் கலந்துரையாடப்பட வேண்டியவர்கள் என்று ஆராய்ந்தோம் என்றால், இந்த இரண்டு நபர்களுக்கும் இடையில் காணப்படுகின்றது ஒரு நூற்றாண்டு இடைவெளி. 90s கிட்ஸ் பிறக்கும் பொழுது இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற இந்த தொலைபேசியோ தொலைக்காட்சியோ தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவுமோ இல்லாத ஒரு காலகட்டம். ஆனால் 2K கிட்ஸ் பிறக்கும் பொழுதே அவர்களுக்கு இது பற்றின ஒரு விழிப்புணர்வு,
இந்த பரந்த உலகத்தை பற்றின ஒரு பார்வை எல்லாம் முழுமையாக இருந்தது. ஆகவே இரண்டையுமே கலந்த ஒரு வாழ்க்கைக்குள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 90s கிட்ஸ் காலம் எந்த போக்கில் மாறினாலும் அதனோடு கலந்து வாழக்கூடிய ஆற்றலை சுமந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 2K கிட்ஸ் காலத்தோடு தம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாமல் கதிகலங்கி போயிருப்பவர்கள். அதனால்தான் நிம்மதி என்கின்ற விடயத்தை பொறுத்தவரையில் 90s கிட்ஸ் தான் நிம்மதி நிறைந்த வாழ்க்கையே வாழ்கின்றார்கள் என்று நாங்கள் வாதிடுகின்றோம். எதிரணியிலே தம்பி குறிப்பிட்டிருந்தார், சிங்கிளான மிக கொடூரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் 90s கிட்ஸ் என்று. இதனை இன்னும் அப்பட்டமாக எப்படி சொல்லுவதென்றால், 2K கிட்ஸை பொறுத்தவரைக்கும் நேற்று காதல், இன்றைக்கு ப்ரப்போஸ், நாளைக்கு பிரேக்கப், அதுவே நாளை மறுநாள் இன்னொரு புதிய ஒரு காதல். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, இப்படி ஒரு காதலை அனுபவிப்பதற்கு, என்றைக்கோ தான் பார்த்து காதலித்த ஒரு காதலியினுடைய புகைப்படத்தை இன்னும் நெஞ்சிலே பதிய வைத்து கொண்டு வாழுகின்ற 90s கிட்ஸினுடைய காதல் எத்தனையோ தூரம் பரவாயில்லை அல்லவா? 2K கிட்ஸை போல இந்த பைக்கை முறுக்கி கொண்டு போய் கரண்ட் கம்பத்திலே அடிபட்டு கிடப்பதற்கு, காதலித்த மனைவியை பூ போல கலங்காமல் பைக்கிலே அமைதியாக அழைத்து செல்லுவது தானே எம்முடைய 90s கிட்ஸ். அடுத்தது இந்த மீம்ஸை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். தலைக்குள்ளேயே வாழ்பவர்கள் 2K கிட்ஸ், அதனால் தான் நாங்கள் மீம்ஸை அதிகமாக பகிர்கின்றோம் என்றார். வாழ்க்கை என்பது தலைக்கு வெளியில்தான் விரிகின்றது என்பதே 2K கிட்ஸுக்கு அறியாமல் இருக்கின்ற நேரத்தில் வாழ்க்கை தொடர்பான நிம்மதியை எப்படி இவர்களுக்கு விளக்குவது என்பதுதான் தெரியவில்லை. தலைக்குள்ளேயே வாழ்ந்து விட்டால் நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. ஆம் நடுவர் அவர்களே, ஆனால் வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் இவர்களுக்கு இல்லையோ ஒன்றுதான் எண்ண தோன்றுகின்றது. அப்பா அம்மா இல்லாமல் தனியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான தைரியம் 2K கிட்ஸிடம் இருப்பதாகவும் அதன் வழியிலாக நிம்மதி பிறப்பதாகவும் கூறியிருந்தார்கள். உண்மையிலே இன்றைக்கு எந்த பத்திரிகையை திறந்து பார்த்தாலும் பாடசாலை மாணவர்கள் 2K கிட்ஸ் அனைவருமே போதைப் பொருளினால் அதிகளவு பாதிக்கப்பட்ட பட்டியலுக்குள் தான் இனம் காணப்படுகின்றார்கள். ஏனென்றால் அவர் கூறிய அந்த அழகான பொய்யை இன்னும் அழுத்தமாக கூறினால், தாயும் தகப்பனும் வேலைக்கு சென்ற பிறகு வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும், அதை எவ்வாறு வழிநடத்தி கொண்டு போக வேண்டும் என்பதெல்லாம் பயிற்றுவிப்பதற்கும் சொல்லிக் கொடுப்பதற்கும் யாருமே இல்லாத சூழலிலே இந்த 2K கிட்ஸ் இன்றைக்கு போதைப் பொருள், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் என்று தங்களுடைய வாழ்க்கையை சீராக்கி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையை சொல்ல போனால் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை 2K கிட்ஸ் மட்டும் வாழவில்லை, அவர்களால் மிச்ச அனைவருக்குமே நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அந்த காலத்தில் பார்த்தீங்கண்டா 90s கிட்ஸ் வாழ்ந்த சூழலில் சுற்றி வர சொந்தங்கள் இருக்கும், நண்பர்கள் ஓடி ஆடி விளையாடுவதற்கு என்று இருப்பார்கள். அடிபட்டாலோ அடித்தாலோ சரி விடு பரவாயில்லை என்று அந்த இடத்திலேயே அதை ஒரு சிறிய பொருட்டாக மதித்துவிட்டு நகர்ந்து செல்லுகின்ற பக்குவம் எல்லாம் 90s கிட்ஸுக்கு அவர்களினுடைய வாழ்க்கையின் மூலமாகவே வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆன்லைன் கேம்ஸ், ஆன்லைனுக்கு முன்னாலேயே அனைத்து விடயங்களையும் செய்து பழக்கப்பட்டு விட்ட இந்த தலைமுறையினருக்கு ஒரு மனிதனை நேருக்கு நேர் பார்க்கின்ற பொழுது எவ்வாறு அவரோடு கலந்துரையாட வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை என்றுதான் கூற வேண்டும். இது நாளைக்கு இந்த உலகத்திலே எந்த விடயத்தை அவர்கள் சக மனிதரோடு சேர்ந்து செய்ய தலைப்பட்டாலுமே அவர்களை ஒரு இக்கட்டில் தள்ளுகின்ற நிலைமையைத்தான் எங்களால் பார்க்க முடிகின்றது. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. அந்த காலத்திலே எல்லாம் குடும்பத்திற்கென்று ஒரு வயதான நபர் இருப்பார். இது ஆரோக்கியமானது, இதை உண்ண வேண்டும், இதை அருந்த வேண்டும் என்று ஒவ்வொரு கணமும் நம்மை வழிநடத்துவதற்கு யாரோ ஒருவர் கூட இருப்பார். ஆனால் இன்றைக்கு 2K கிட்ஸினுடைய காலத்திலே கூட்டு குடும்பங்கள் என்பதை அருகிவிட்டது. குடும்பத்தில் இருக்கிற 4 பேரும் 4 திசைகளில் தான் இருப்பார்கள் என்ற நிலைமைக்கு பிறகு அவர்களினுடைய சுறுசுறுப்பாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அனைத்திலுமே ஒரு சுறுசுறுப்பற்ற ஒரு ஏன் வாழ்கின்றோம் என்ற நிலைமையில் தான் 2K கிட்ஸ் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே 2K கிட்ஸை விட பெரிதளவில் நிம்மதி கலந்த ஒரு வாழ்க்கையை 90s கிட்ஸ் தான் வாழுகின்றார்கள் என்று கூறி விடை பெறுகின்றேன். நன்றி.
இந்த 2000களில் பிறந்தவர்கள் தாமும் நிம்மதியாக இல்லை, மற்றவர்களையும் நிம்மதியாக இருக்க விடுகிறார்கள் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டையும் வைத்து தங்களுடைய தலைமுறையினர் தாமும் நிம்மதியாக இருக்கிறோம், மற்றவர்களுடைய நிம்மதியையும் கெடுக்காமல் இருக்கிறோம் என்று ஆதாரங்களுடன் பேசி அமர்ந்திருக்கிறார் ஆரதி. 2000களில் பிறந்தவர்களே, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்பொழுது உங்கள் மீது வந்துவிட்டது. குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவையும் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கிறது. வாருங்கள் மதுஷா. உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற வசந்தம் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு இனிய தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய காலத்திலே நாங்கள் வாழ வேண்டுமென்றால் என் மாதாஜியும் பிதாஜியும் செய்து தந்த 5G இருந்தால்தான் வாழ முடியும். ஏனென்று சொன்னால் இன்றைய காலம் வேறுபட்டதாக மாறிவிட்டது. கட்டப்பாவினுடைய காலத்திலும் ஔவையாரினுடைய காலத்திலும் இருந்து கொண்டு அவளை மறக்கத்தான் தன்னை மறக்கத்தான் என்று சொல்லி தாடி வளர்த்து திரியும் உங்களுக்கு என்னதான் விளங்க? அவர்கள் உதாரணம் காட்டுகின்ற ஆதித்த கரிகாலன் 1K கிட். அடுத்து இன்னொரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கணனியினுடைய திரைகளுக்கு முன்னால் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரழிக்கவில்லை. டிக்டாக்கிலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரழிக்கவில்லை. நாங்கள் உலகமயமாதலை மேற்கொண்டு வருகின்றோம். நாங்கள் ஒரு சர்வதேச பிரஜைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அவ்வாறு மாறிக்கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கென்றே ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு அதிலே மிகவும் நிம்மதியாக இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இரண்டாவது விடயம், நீங்கள் காதலிலே தோல்வியடைந்தால் தாடி வளர்ப்பதை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இமோஷனல் இன்டெலிஜென்ஸை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். காதலில் தோல்வியடைந்தால் என்ன, பரீட்சையில் தோல்வியடைந்தால் என்ன, எங்களுக்கு அவையெல்லாம் தோல்விகளாக தெரிவதில்லை. அதையும் கடந்து சென்று அதையும் கையாள தெரிந்து இன்னொரு வெற்றி பாதையை நோக்கி செல்ல முடியும் என்பதுதான் எங்களுடைய நிம்மதி தங்கி இருக்கிறது. இன்னொரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அண்மையிலே இந்த கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சை நடைபெற்றிருந்தது. அதில் இந்த பெறுபேறுகள் வந்திருந்தது. நான் ஒரு உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்தேன். உங்களுடைய பிள்ளையினுடைய பெறுபேறு என்ன என்று கேட்டிருந்தேன். அப்போது அம்மா சொல்லவில்லை என்ன என்று சொல்லி, அவர் அமெரிக்காவுக்கு சென்று விட்டார் என்று சொன்னார் படிப்பதற்காக. எனக்கு மிகவும் திகைப்பாக இருந்தது. இதுவே 90களினுடைய காலங்களிலே இருந்திருந்தால் ஒரு பரீட்சையினுடைய தோல்வியையே வாழ்க்கையினுடைய தோல்வியாக நினைத்து மூளைக்குள்ளே அழுது கிடந்திருப்பார்கள் இல்லையா? இன்று தோல்விகள் எமக்கு தோல்விகளாக தெரிவதில்லை. எல்லாவற்றிலுமே எங்களுக்கு தேர்வுகள் இருக்கிறது, ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. நாங்கள் தெரிவு செய்கிற சட்டையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வாழ்க்கை துணையாக கூட இருக்கட்டும், அனைத்திலுமே ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. இதிலிருந்து என்ன விளங்குகிறது? எங்களுக்கு எவ்வளவோ நிம்மதி இருக்கிறது என்பதுதான் விளங்குகின்றது. அடுத்ததாக இந்த திருமணத்தை பற்றி கதைத்திருந்தீர்கள். திருமணம் சமூகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு விடயம் ஒன்று. அதிலிருந்து தான் சமூகம், அதாவது மனிதர்கள் உருவாகிறார்கள் என்று சொன்னால் அந்த திருமணமே சரிவராது நீங்களா நிம்மதியாக இருக்கிறீர்கள்? அடுத்ததாக நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். அடுத்தது நீங்கள் எல்லாம் என்ன படித்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்பட்டது? உண்மையாக வாழ வேண்டும், நேர்மையாக உழைக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் நாங்கள் அவ்வாறு அல்ல. ஒர்க் ஸ்மார்ட், திங்க் ஸ்மார்ட் என்று அனைத்து விடயங்களையும் மிகவும் இலகுவாகவும் துரிதமாகவும் சர்வசாதாரணமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக இருக்கிறோம் என்றால் நீங்களா நிம்மதியாக இருந்தீர்கள்? ஒரு புத்தகத்தை தேடுவதற்காக எத்தனை மைல்கள் சென்றிருப்பீர்கள் நூலகங்களுக்கு. இன்று இ லேர்னிங் வந்துவிட்டது, இ லைப்ரரி வந்துவிட்டது. இலகுவாக வீட்டிலிருந்தே நாங்கள் தேடிக்கொள்வோம். கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சையை கூட கோவிட் காலங்களிலே வீட்டிலே இருந்து வீட்டு உணவை உண்டு மிகவும் அழகாக படித்து நாங்கள் தேர்ச்சி பெற்றுவிட்டோம் என்றால் நீங்களா நிம்மதியாக இருந்தீர்கள்? நாங்களா நிம்மதியாக இருக்கிறோம்? அடுத்ததாக இந்த ஒரு காலத்திலே 90களினுடைய காலப்பகுதியிலே, நான் 90களினுடைய பிற்பட்ட காலப்பகுதியில் தான் பிறந்தவள். அப்படி இருக்கின்ற போது எனக்கு சிறிய விடயங்கள் எனக்கு தெரியும். என்னுடைய அம்மாவும் அப்பாவும் கதைத்து கொண்டிருக்கின்ற போது நான் அருகிலே போய் நிற்பேன். உண்மையிலே அவர்கள் என்ன கதைக்கிறார்கள் என்பது கூட எனக்கு விளங்காது. ஆனால் சும்மா சாதாரணமாக நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். அப்போது ஒருக்கா என்னுடைய அம்மா கூப்பிட்டு சொன்னார், பெரியவர்கள் கதைத்து கொண்டிருக்கிற போது இப்படி நின்று நீர் கேட்கக்கூடாது, அது கூடாத பழக்கம் என்று சொல்லி தந்தார். அண்மையிலே ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள், 6 வயது பிள்ளை, 5 வயது பிள்ளை. தாய் தகப்பன் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் இலகுவாக வந்து அவர்களுக்கு அறிவுரை வழங்குகிற அளவிற்கு கதைத்து விட்டு சென்றிருந்தார்கள். எனக்கு மிகவும் திகைப்பாக இருந்தது. இவ்வளவு தூரத்திற்கு கருத்து சுதந்திரம் வளர்ந்து விட்டதாக என்று சொல்லி. ஆரம்ப காலத்திலே ஒரு திரைப்படம் பார்த்திருந்தீர்கள். இந்த விஷயத்துக்கு உண்மையிலேயே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது 70களிலும் 80களிலும் பிறந்த பெற்றோருக்கு. இன்றைக்கு இந்த 2000களில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த சுதந்திரத்தையும் ஒரு ஆரோக்கியமான குடும்ப சூழலையும் வழங்குவதில் அவர்களுடைய பங்கு பெரிது. அது இன்னொரு பட்டிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம். அடுத்த விடயமாக ஒரு திரைப்படத்தை பார்க்க போகிறீர்கள் என்று வையுங்களேன்.
கதாநாயகும் கதாநாயகனும் கிட்ட வந்தாலே நாங்கள் எழும்பி சென்று விடுவோம். பெற்றோர்கள் இருந்தால் எழும்பி அங்காலே சென்று விடுவோம், நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆனால் இன்று அப்படியா? இல்லை. எங்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறோம். நாங்கள் எதையுமே உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, முதிர்ச்சி வாய்ந்தவர்களாக, உலகத்தை அறிந்து கொள்பவர்களாக இருக்கின்றோம். உங்களைப் போல நாங்கள் இருக்கவில்லை. ஆகவே நாங்கள் தான் உலகத்தை அறிந்து கொண்டு நிம்மதியாக இருக்கின்றோம் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது, இன்றைய இந்த உறவுகள் எல்லாமே நட்பு ரீதியான உறவுகளாக மாறிவிட்டன. ஒரு தொழில் உலகத்திற்கு ஏற்றால் போல நாங்கள் உறவுகள் கொண்டோம். இது ஒரு வயது மூப்பானவர்களே நாங்கள் அண்ணா 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 என்று சொல்கிறோம். தொழில் உலகில் அண்ணாவோ அக்காவோ இல்லை என்று சொல்லி நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் தான் ஐயா நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியாக இந்த 90களினுடைய ஆரம்ப காலத்தில் இந்த தொற்று நோய்களோ அல்லது குறைபோசன் இப்படியான பல பிரச்சனைகள் இருந்தது. அந்த காலப்பகுதியிலே உருவாகியவர்கள் நீங்கள். உங்களுடைய மரபணுக்களில் கூட சேதங்கள் இருக்கலாம், ஆனால் எங்களுடைய மரபணுக்களில் எந்த சேதங்களும் இல்லை ஐயா. எந்த நோய் என்றால் கூட மிகவும் இலகுவாக முதலேயே நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம். என்று கருக்கட்டில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வேறு பிரச்சனைகளையோ இலகுவாக நாங்கள் முதலே அறிந்து கொள்வதனால் எதிர்காலத்தில் கூட நிம்மதியாக வாழப்போவர்கள் இந்த 2000க்கு பின்னர் பிறந்தவர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆக மொத்தத்திலே பார்க்கின்ற போது வாழத் தெரியாமல் வாழ்ந்து இருந்து கொண்டு நிம்மதியாக இருக்கின்றோம் என்று அதற்கு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்களா நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்று கூறி 2000க்கு பின்னர் பிறந்தவர்கள்தான் மிகவும் நிம்மதியாக இருக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மதுஷா. ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அந்த வாழ்க்கையே சந்தி சிரிக்கிறது, எல்லாரும் சிரிக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கை என்ற ஒரு பெயரும் வைத்துக்கொண்டு தாங்கள் தான் நிம்மதியாக வாழ்கிறோம் என்று தொலைக்காட்சியிலும் வந்து வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று மதுஷா பொட்டில் அடித்தால் போல் சொல்லிவிட்டு போய்விட்டார். பற்றாக்குறைக்கு போசனையை பற்றி எல்லாம் கூட பேசிவிட்டார். அது பேசுவதற்கு மதுஷா எல்லா அருகதையும் உள்ளவர். அவர் படிப்பதே அதைத்தான். இப்போ உங்களுக்கு போசனையும் இல்லை, உங்களுக்கு வாழ்கிற வாழ்க்கையும் எல்லாம் சிரிப்பாக சிரிக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஐயா நிம்மதியாக இருக்கிறீங்க? ஒரு வந்து சொல்லுங்கள் சிவஸ்கந்தஸ்ரீ. வசந்தத்தினுடைய உறவுகளுக்கு என்னுடைய வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களை நான் சுற்றி வளைத்து பேச விரும்பவில்லை, நேரடியாக தலைப்புக்குள்ளே நுழைய விரும்புகின்றேன். இந்த 28 கிட்ஸுகளுடைய பேச்சை பார்த்தால் ஏதோ நாங்கள் வாழவே தகுதியில்லாதவர்கள் போல எங்களை காட்டிவிட்டு போயிருக்கிறார்கள். முதலாவது விஷயம், இந்த காதல் தோல்வியை பற்றி சொன்னார்கள். உங்களுக்கு தெரியும், சரித்திரத்திலே இடம் பிடித்த காதல்கள், மும்தாஜ் ஷாஜஹானுடைய காதல் தோல்வியில முடிந்த காதல், ரோமியோ ஜூலியட்டினுடைய காதல் தோல்வியில முடிந்த காதல், லைலா மஜ்னுனுடைய காதல் தோல்வியில முடிந்த காதல், இந்த புள்ளிங்கோவினுடைய 20 கிட்ஸுகளுடைய காதல் எல்லாம் சரித்திர இடம் பிடிக்காது. ஆனா ஹரிஹரனுடைய காதல் தோல்வியும் சிவஸ்கந்தஸ்ரீனுடைய காதல் தோல்வியும் நிச்சயமாக ஒரு வரலாற்றிலே இடம் பிடிக்கும் என்று சொன்னால் அதுதான் நிம்மதி, ஒரு நீடித்த நிலையான நிம்மதி. பார்த்து வச்சுக்கொள்கின்ற சரித்திர ஆசிரியர்களே, நிச்சயமாக சிவஸ்கந்தஸ்ரீனுடைய காதல் தோல்வியை மட்டும் நீங்க சரித்திரத்தில் எழுதாமல் போனால் வரலாறு சபிக்கும். அடுத்த மிக முக்கியமான விஷயம், எங்களுக்கெல்லாம் ஏதோ பெரிய வயிற்றெரிச்சல் அப்படி என்று சொன்னார்கள். குழந்தைகளே, நான் சொல்ற ஒன்று கேட்டுக்கொள்ளுங்க. நாங்க வாழ்ந்த வாழ்க்கைய உங்களால கனவிலையும் கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா நீங்க இன்றைக்கு வாழக்கூடிய வாழ்க்கைய எங்களால் ஒரு செகண்டில் அடைந்து காட்ட முடியும் என்பதை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த மிக முக்கியமான விஷயம், தாங்கெல்லாம் பிரம்பே பார்க்காம பள்ளிக்கூடமே போகாம படிச்சாக்கன்னு சொல்லினோம். டேய், ஒரு தேவாரம் ஒன்று பாடுறாண்டா, தோடுடைய செவியன் நீ யாருடைய பொடியன் அப்படி என்று படிக்கிறார்கள். கற்க கசரட கற்றவை கற்றபின் கற்பித்த ஆசிரியருக்கு கல்லால் அடித்துக்களை என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு பள்ளிக்கூட படிப்பை பற்றியும் ஒரு தெளிவில்லை, வாழ்க்கையை பற்றி எந்த புரிதலும் கிடையாது. இவர்கள் சொன்னார்கள், தாங்க சந்தோஷமா இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் நீங்க என்ன ஒழுக்கத்தை கண்டீங்க? நான் நீதிமன்றங்களிலே பார்ப்பேன், இந்த 20களுடைய குழந்தைகள் சின்ன பொடியல் கேட்டா சொல்லுவாங்க, காலை எழுந்தவுடன் கசிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பியர், மாலை முழுதும் மப்பு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு அப்பு அப்படி என்று சொல்லி போட்டு அவர்கள் இப்படி கேவலமாக வாழ்கிறார்கள். நாங்கள் கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்தால் அது உங்களுக்கு வைத்தறிச்சலால் தான் நிச்சயம் இருக்கும். காதலை பற்றி தான் நான் மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த காதலில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாங்கள் எல்லாம் 10
10 நாள் காத்திருப்போமே, அவ பார்வைக்காக பட்டினியா தெருவில் நிற்போமே, அவ திட்டினாலும் துப்பினாலும் கூட கவலை இல்லை, அவளை உள்ளத்தில் வச்சிருந்தோம், நெஞ்சத்தில் வச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன, லவ் பண்ணுறது பிரேக்கப் பண்ணுறது ரிப்பீட்டு, லவ் பண்ணுறது பிரேக்கப் பண்ணுறது ரிப்பீட்டு. அவர்களுக்கெல்லாம் இதனுடைய அந்த பெருமை அருமையெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு அருமையான பெருமையான காதலப்பா இந்த மனுஷன் காதலிச்சு, அதை தோல்வியடைய வைத்து விட்டீர்களே. அடுத்த மிக முக்கியமான விஷயம், இத்தனை நம்பிக்கைகளோடு வாழ்ந்தோம். புளியங்கொட்டையை சாப்பிட்டு அது வயிற்றுக்குள்ள போனா புளிய மரம் வளரும் என்று நினைச்சு கொண்டிருந்த ஆக்கள் நாங்களப்பா. அட ஆமாங்கப்பா. ஒரு ஆம்பளை பிள்ளையினதும் ஒரு பொம்பளை பிள்ளையினதும் தலைமுடி முட்டுப்பட்டா அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று நினைச்சு கொண்டிருந்த ஆக்கள் நாங்களப்பா. ஆமாங்கப்பா. அடுத்த விஷயம், மயிலிறக கொப்பிக்குள்ள வச்சா அது குட்டி போடும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தாக்கள் நாங்களப்பா. அட ஆமாங்கப்பா. அடுத்தது எல்லாத்தையும் கூட ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்தோம், ஏஎல் ஒழுங்கா படிச்சா கேம்பஸ்ல போய் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சமே. அட ஆமாங்க, எனக்கு சொல்லியிருக்காங்கப்பா, எனக்கும் உங்களுக்குமா சொன்னாங்க, எனக்கும் சொன்னாங்கப்பா. அப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு சமூகமாக இருந்தோம். கனவுகள் கண்டோம். நான் சொன்ன வந்த விடயம் கனவுகள் கண்டோம். அந்த கனவுகள் எங்களை நாளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றன. பல வழிகளை சந்தித்தோம். நான் கேட்கிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய 20களுடைய கிட்ஸுகளுக்கு வலிகளை தோல்விகளை சந்திக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கிறதா? இன்றைக்கு நான் நீதிமன்றங்களிலே பார்ப்பேன், எத்தனை தற்கொலை வழக்குகள், எல்லாம் 20 கிட்ஸுகள். இன்றைக்கு பாருங்கள், அவர்களை பொறுத்தவரையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிக்கணும் நினைக்கிறார்கள். வாழ்க்கையில் தோல்விகள் எங்களுக்கு சொல்லித்தார பாடங்கள் எத்தனை. நாங்கள் எல்லாம் கேம்பஸில் படிக்கல ஒரு C+ எடுத்தோம்னு சொன்னால் இவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம். இவங்கள் என்னடா ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்று முகத்தை உம்மண்டு வச்சு கொண்டு நினைக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த தோல்வியினுடைய வலிகள், அதில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷங்கள், இதை பற்றி எந்த விதமான ஒரு புரிந்துணர்வும் கூட கிடையாது. இவர்களெல்லாம் ஃபேஸ்புக்கில் 5000 ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்கிறார்கள். ஆனால் தடக்கி விழுந்தா ஒரு நண்பன் வருவானா? இல்லை, ஒருத்தன் வரமாட்டான். ஆனால் எங்களுக்கு ஒரு தடக்கி விழுந்து நாங்கள் சின்ன காயப்பட்டாலே நம்மளோட 50 ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்பான். என்ன கொஞ்சம் நேச சைட் அடிப்பான், அது வேற விஷயம். ஆனாலும் வருவான். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பொற்காலம், நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு இருண்ட காலம். நினைச்சு பார்த்தா கூட அதை நீங்கள் ஈடு செய்ய முடியாது. ஆகவே நிம்மதியான வாழ்க்கையை, நீடித்த நிலையான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வது 90களினுடைய குழந்தைகள் தான். அதைத்தான் எங்களுடைய குழந்தை மனது படைத்த நடுவரவர்களும் தருவார் என்று நம்பி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுளங்களுக்கும் நன்றி பாராட்டியமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவஸ்கந்தசிறி. 2000 குழந்தைகள் போட்ட குண்டுகளை எல்லாம் தனி மனிதனாக தாங்கி நொந்து போய் அதை அவர் பேசியது, சொந்த வாழ்க்கையில் விழுந்த குண்டுகளையும் சேர்த்து தாங்கி நொந்து போய் பேசி தங்களுடைய அணியை மீண்டும் தூக்கி நிறுத்திவிட்டு போயிருக்கிறார் எங்களுடைய சிவஸ்கந்தசிறி. அடுத்ததாக விசாகனன் வரப்போறார். இந்த பேர் இந்த பட்டிமன்றம் தொடங்கும் போதே அடிபட்டு விட்டது. விசாகனன் எந்த பைக்கில் எப்படி முறுக்கி கொண்டு என்ன அணிந்து கொண்டு யாரோடு போகிறார் என்பது வரைக்கும் சொல்லிவிட்டார்கள். அதை பார்த்து வைத்தறிச்சல் தான் அந்த 3 பேரும் பேசியிருக்கிறார்கள். அந்த விசாகனனே வருகிறார். சொல்லுங்க விசாகனன், யார் அதிகம் நிம்மதியா இருக்கிறார்கள்? வசந்தத்தினுடைய உறவுகளுக்கு வசந்தமான தீபாவளி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவையை வணங்கி நேயர்களை வணங்கி நேரடியாக தலைப்பிற்குள்ளே செல்கின்றேன். என்னென்ன சொன்னீங்க? என்னது? உங்களுடைய காதல் சரித்திரங்களில் வருமா? உங்களோட வாழ்க்கையை தரித்திரம் பிடிக்க வச்சதே அந்த காதல் என்றதை மறந்துட்டீங்களே ஐயா, மறந்துட்டீங்களே. என்ன நீங்க சொல்றீங்களா? நாங்களே சொல்லுவோம், போடுக கடலை போட்டபின் கட்டுக வில்லு நிற்க அதற்கு தக நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் அதையும் சொல்லிட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். உங்களுக்கு அதால் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். 3 பேரும் வயிற்றுல செத்தல் மிளகாயை கட்டிட்டு வயிற்றறிச்சல்ல புகையாக தள்ளுது, வேற ஒன்றும் இல்லை. ஆக உங்களுடைய வயிற்றறிச்சல்களிலே நாங்கள் எதுவும் எரிந்து விட போவதில்லை. ஆனால் எங்களை பார்த்து நீங்கள் இன்னமும் வயிறு எரியத்தான் போகிறீங்க. தற்கொலைகளா? எங்களுக்கா? நாங்கள் தூக்கு போடுற விஷயத்தை கூட சும்மா தூசியாக தாண்டிட்டு போவோம். ஆனால் நீங்கள் எதுக்கெடுத்தாலும் தூக்கு. உங்கள் காதலை பற்றியெல்லாம் சொல்கிறீங்கண்ணே.
உங்களுக்கு காதல் லவ் ஃபெயிலியருக்கும் கிட்னி ஃபெயிலியருக்கும் வித்தியாசம் தெரியாது. சரி, நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்க என்ன இளையராஜா சோக பாட்டும் தாடியும் என்ன நாங்க பார்ல தண்ணி அடிக்கிறோமா? நீங்க அடிக்காத அடியா நாங்க அடிச்சோம்? நாங்கெல்லாம் ஏபிசிடி வந்தா வாடி வராட்டி போடின்னு தாடி இல்லாம திரியிற ஆக்கலப்பா. நாங்க எங்களை போய் நீங்க நிம்மதி இல்லைன்னு சொன்னா எப்படி நாங்க ஏற்றுக்கொள்றது? நாங்கள் கனவுகளை நாங்கள் உங்களைப் போல முட்டாள்தனமாக இந்த புளிய மரம் பிறக்கும் புள்ள பிறக்கும் என்றெல்லாம் நாங்கள் யோசிக்கல. நாங்கள் கனவுகளை எங்கு வைத்தோம் என்றால் நாங்கள் சுந்தர் பிச்சையாக வேண்டும் என்று நினைத்தோம். அதை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 6ஆம் ஆண்டு படியன். நீங்கள் எல்லாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற 2K கிட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். மொபைல் ஆப்பே டெவலப் பண்ணுற 2K கிட்ஸ் உங்களுக்கு தெரியலை. அதால தான் இப்படி நீங்கள் கதைச்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நாங்கள்லாம் தோல்விகளை சந்திக்க இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு தோல்விகள் தேவையில்லை. ஏன்னா நாங்கள் ஜான மாதிரி உங்களை மாதிரி விழுந்தா எழுந்திக்க தெரியாதாக்கள் இல்லை. விழுந்தா குதிரை மாதிரி சும்மா ஜம்முன்னு நின்று ஓடிட்டு இருப்போம். அதான் நாங்கள், அதான் 2K கிட்ஸ். மாற்றுத்திறனாளிகள் என்ற எல்லாம் உங்களுடைய காலங்களிலே பாவமாக பார்க்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தோற்றதாக தங்களுடைய வாழ்க்கையை உணர்ந்தார்கள். ஆனால் எங்களுடைய காலத்திலே எங்களுக்கு கையில் என்ற காலால் கூட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு போனார்கள். நாங்கள் எங்களை பற்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக வருமா? அரசியலை நீங்கள் சாக்கடை என்றீர்கள். நாங்கள் அவனே தலைவர் என்று சொல்லுகின்ற மாம்சை கூட மீம்ஸ் போட்டு கலட்டி எறிஞ்சினாங்க நாங்கள். சரியா? இதெல்லாம் பகுடிக்கு செஞ்சோமா எதுக்கு செஞ்சோமான்னு தெரியல. நிம்மதியாக செஞ்சுட்டு போகிறோம். அதுதான் இங்கே கதை. நாங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானோம் என்கிறீர்கள். ஏதோ நீங்கள் அடிக்காத போதையா நாங்கள் அடித்தோம். நீங்கள் தான் காட்டியே தந்தது. பிறகு இப்போ இப்படி சொன்னால் நீங்கள் போதைப் பொருள் பாவித்து போட்டு அந்த போதைப் பொருள் பாவித்த குற்ற உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் போதைப் பொருள் பாவித்தாலும் அந்த பாவித்த நிம்மதியோடு ஆச்சும் இருக்கிறோம். ஆக உங்களுக்கு போதையை பாவிச்சா கூட உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி வராதுன்றதுதான் உண்மை. வாய்ப்பே இல்லை என்று விட்டாரா? அன்ற நாள 4 சேனல் பார்த்த உங்களுக்கு இவர்களுக்கே இப்படின்னா நாங்க ஆண்ட்ராய்ட் போன்ல 400 சேனல் பார்க்குற எங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள்லாம் களத்தில் தேடினீர்கள். சரியா? களத்திலே உண்மையை தேடினீர்கள். ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நாங்கள் இணையதளத்திலே தேடுகின்றோம். அதே உண்மைகளை இணையதளத்திலே கண்டுபிடிக்கிறோம். இதில் உங்களுக்கு என்ன பொறாமை என்று கேட்கிறேன். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் வாய்ப்புகளை தேடி அலைபவர்கள் அல்ல. இன்றைக்கும் வேலை இல்லாமல் இருப்பவர்கள் நீங்கள். நாங்கள் இப்போது கூட படித்தாலும் படிக்கும் போதே வேலை செய்யக்கூடியவர்கள் நாங்கள். ஏனென்றால் நாங்கள் வாய்ப்புகளை தேடி அலையவில்லை, வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதுக்கு தான் உதாரணம் டிக்டாக், யூடியூப். உங்களே அதில் எல்லாம் பிரகாசிக்க முடியவில்லை என்பது உங்களுடைய வருத்தம். நீங்கள் உங்களுடைய பேசிக் பிரச்சனை என்னென்றால் உங்களால் புதுமைக்குள்ளே புகவும் முடியவில்லை, பழமைக்குள்ளே பதுங்கவும் முடியவில்லை, நிலைமைக்குள் விழி பிதுங்கி போய் நிற்கிறீர்கள். இங்கே இதுதான் பிரச்சனை. என்ன மாற்றத்தை நீங்கள் எதிர்கொண்டீர்களா? என்ன மாற்றத்தை எதிர்கொண்டீர்கள்? இன்னமும் உங்களால் இளையராஜாவிலேருந்து ஏஆர் ரகுமானையே ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். நாங்கள் இளையராஜாவையும் ரசிப்போம், ஏஆர் ரகுமானையும் ரசிப்போம், அனிருத்தையும் ரசிப்போம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. நொந்து படித்து வயசும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு உங்களுக்கு. வெந்து குடிச்சு வாழ்க்கையும் வீணா போச்சு உங்களுக்கு. சரி, புழப்பு தான் அப்படியா போச்சுன்னா அட்லீஸ்ட் பொண்டாட்டியாச்சும் உங்களுக்கு கிடைச்சதா அமையும்னு பார்த்தா கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை, விட்ட குறைக்கு எந்த பொண்ணும் ஓகே சொல்லல. சரி விடுவோம். லவ் பண்ணி என்றாலும் கல்யாணம் பண்ணி போன்னு வந்தா காதலியை பார்த்து கவிதைய சொன்னாங்க கம்பரை போல. அவளோ என்ன செஞ்சால்னா தூக்கி போட்டால் கொடியிற காயிற ஜம்பரை போல. திருமணம் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த படிக்கு எங்களை நகர்த்தக்கூடியது. உங்களுக்கு அந்த படியே இல்லை. ஏனென்றால் திருமணம் என்பது ஒரு சொர்க்கம். அதற்கு துளியும் வாய்ப்பில்லாத வெட்கம் இந்த 90s கிட்ஸ். ஆக நிம்மதி என்பது பேப்பரில் எழுதி வச்சுட்டு படிச்சுட்டு இருங்க கடைசி வரைக்கும். அப்படியாச்சும் உங்களுக்கு நிம்மதி வருதான்னு பார்ப்போம். ஏன்னா நாங்கள் கெத்தாக வாழ்கிறோம், சந்தோஷமாக வாழ்கிறோம், 2K கிட்ஸாக வாழ்கிறோம். நன்றி, வணக்கம். இது தீர்ப்பு சொல்லுகின்ற நேரம். அதிகம் நிம்மதியாக இருப்பது யார் என்ற கேள்விக்கு 90களில் பிறந்தவர்கள்தான் என்ற ஆணித்தரமாக
இந்த 3 பேரும் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இல்லை, 2000களில் பிறந்தவர்களே அதிகம் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு என்னுடைய வலப்பக்கம் இருப்பவர்கள் போய்விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் நல்ல நிம்மதியாக இருக்கிறார்கள். நடுவர் நிலைமைதான் நிம்மதி கட்டு போயிருக்கிறது. இந்த பட்டிமன்றத்துக்கு இது இந்த மேடையில் நடக்கும் பட்டிமன்றம் மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் வெளியிலும் உங்கள் மனங்களிலும் நிகழ்கின்ற பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்துக்கு என்ன தீர்ப்பை ஒரு நடுவராக நான் கொடுத்து விட முடியும்? இவர்கள் பேசுவதை வைத்து கொடுப்பதா, அல்லது நாம் வெளியில் பார்ப்பதை வைத்து கொடுப்பதா, அல்லது இரண்டையும் சேர்த்து யோசித்து இந்த தீர்ப்பினை நான் வழங்குவதா? மீண்டும் ஒரு கேள்விதான் மூளையில் சுற்றி கொண்டே இருக்கிறது. நிம்மதி என்றால் என்ன? நிம்மதி எங்களுடைய மனதுக்குள் இருக்கிறதா அல்லது வெளியில் இருக்கிறதா? நிம்மதி எம்முடைய நிம்மதியை வெளியில் உள்ளவை பாதிக்குமா, அல்லது எம்முடைய மனது மட்டுமே எம்முடைய நிம்மதியை எமக்கு தந்துவிடுமா? இந்த கேள்விகள் தொடர்ந்தும் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அது ஓடிக்கொண்டிருக்கும். இங்கே 90களின் குழந்தைகள் 2000 குழந்தைகள் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அல்லவா? இந்த ஒட்டுமொத்த பட்டிமன்றத்திலும் இவர்கள் ஒவ்வொருவரும் பேசும் போதும் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்ததெல்லாம் 90களில் எங்கே பிறந்தவர்கள், எங்கே வாழ்பவர்கள் அதிகம் நிம்மதியாக இருக்கிறார்கள்? 2000களில் பிறந்தவர்களில் எங்கே பிறந்தவர்கள், எங்கே எந்த சூழலில் வாழ்பவர்கள் அதிகம் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்ற கேள்விதான் இந்த ஒவ்வொரு பேச்சையும் கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் எனக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அண்மையில் நாங்கள் செய்திகளில் பார்க்கிறோம், தேங்காய் சொட்டுக்களை, தேங்காய் துண்டுகளை மதிய உணவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு எடுத்து வந்தது ஒரு 2000 குழந்தை. இன்று உலகெங்கும் போர்களாலும் பட்டினியாலும் வறுமையாலும் எத்தனையோ 2000 குழந்தைகள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். 90களிலும் அந்த அத்தனை நெருக்கடிகளையும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவரும் அனுபவித்தார்கள், இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நிம்மதியாக வாழ்பவர்கள் யார் என்ற கேள்விக்கு அவர்கள் எங்கே வாழ்கிறார்கள், அவர்கள் எங்கே பிறந்தார்கள், அவர்கள் எப்படியான சூழலில் வாழ்கிறார்கள், எந்த வர்க்கத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்களா, உழைக்கும் வர்க்கமாக இருக்கிறார்களா, அல்லது பணக்காரர்களாக இருக்கிறார்களா, அவர்கள் வசதியாக இருக்கிறார்களா என்ற கேள்வியெல்லாம் வந்து விடுகிறது. யார் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்ற கேள்விக்கு அவர்களுடைய வாழ்க்கை நிலைமை என்ன என்கின்ற காரணியையும் சேர்த்துத்தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. நிம்மதியை தேடி பலர் கோயிலுக்கு ஓடுகிறார்கள், பள்ளிவாசலுக்கு ஓடுகிறார்கள், தேவாலயங்களுக்கு ஓடுகிறார்கள். நிம்மதியை தேடி பலர் ஆடம்பரமான கார்களில் வந்து இறங்கி தியான கூடங்களுக்குள் போய் வரிசையில் நிற்கிறார்கள். நிம்மதியை தேடி அன்றாடம் சாப்பிட வழியில்லாதவர்கள் போய் மதுப்பான சாலைகளில் மது பொட்டிகளுள் கிடக்கிறார்கள். நிம்மதியை தேடி பலர் போதை ஊசிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஒரு கண நிம்மதிக்காக அவர்கள் ஒட்டுமொத்த உடலை, வாழ்வை, எல்லாவற்றையும் பலி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அந்த ஒரு கணம், ஒரு மணி நேரம் நிம்மதிக்காக. நிம்மதியை தேடி பலர் மலைகளில் ஏறி குதித்து விடுகிறார்கள், தண்டவாளங்களில் தலை வைத்து விடுகிறார்கள். இந்த நிம்மதியை தேடுகின்ற இந்த ஓட்டம் இது எங்கே போய் நிற்கும்? எது நமக்கு நிம்மதியை தரும்? 90களில் பிறந்தவர்கள் யார்? இவர்கள் எங்கே வாழ்கிறார்கள்? இங்கேதான் வாழ்கிறார்கள். 2000 பிறந்தவர்கள் யார்? இவர்கள் எங்கே வாழ்கிறார்கள்? இங்கேதான் வாழ்கிறார்கள். இந்த இடத்தில் இவர்களில் யார் நிம்மதியாக இருக்க முடியும்? நிம்மதியை எதுவெல்லாம் நமக்கு தரும்? நான் இந்த பட்டிமன்றத்துக்கு வரும்போது, இதுக்கு அலுவலகத்தில் நான் விடுமுறை எடுக்க வேண்டிய தேவை இருந்தபோது அலுவலகத்தில் ஒருவர் சொன்னார், பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது, ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், எப்படி தீர்க்க முயல்கிறோம் என்பதுதான் நிம்மதியை தருகிறது என்றார். நிம்மதி என்பது எம்முள் இருக்கிறது என்கின்ற ஒரு வாதம். இன்னொரு வாதம் இருக்கிறது. அன்றாடம் தலைக்கு மேல் குண்டுகள் விழுகின்ற போது அங்கே
குழந்தைகளும் பெரியவர்களும் நிம்மதியாக இருக்க முடியுமா? அவர்கள் மனமும் அவர்களுடைய எப்படி பிரச்சனைகளை அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதும் அந்த நிம்மதியை தீர்மானித்து விடுமா? இல்லை, புறச்சூழல் அதை தீர்மானிக்கும். வறுமையில் வாடுகிறோம், நாளைக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு உணவில்லை, இந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடி, இந்த நாட்டின் பொருளாதார கொள்கைகள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டன. இந்த இடத்தில் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? நிம்மதி எங்கே இருந்து வரும்? நிம்மதி என்பது நிம்மதியாக வாழ்வதற்கான சூழலை, புறச்சூழலை உருவாக்குவது. நிம்மதி என்பது நாளைய நாளை நிம்மதியாக எதிர்கொள்வதற்கான அடித்தளங்களை இன்றைக்கு போடுவது. நிம்மதி என்பது போராடுவது. நிம்மதியை குலைக்கின்ற ஒவ்வொன்றையும் எதிர்த்து போராடுவது. தொழில் பாதுகாப்பு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதாவது எனக்கு தொழில் பாதுகாப்பு கிடையாது. என்னுடைய தொழிலில் நாளைக்கு என்ன எந்த நேரமும் வெளியில் போட்டு விடலாம். நான் ஒப்பந்த தொழிலாளி, அல்லது தொழிலாளர் சட்டம் எல்லாம் எனக்கு செல்லுபடி, அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டார்கள். என்ன தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களே கிடையாது. யாரை வேண்டாலும் தூக்கி வெளியில் போடலாம், எத்தனை வயதில் வேண்டாலும் அவரை வெளியில் தூக்கி போடலாம். வயதானவர்கள் தொழில் செய்வதற்கான பாதுகாப்பு கிடையாது, அவர்களை எந்த நேரமும் தூக்கி வெளியில் போடலாம் என்கின்ற ஒரு நிலைமை இருந்தால் சமூகத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களான மக்கள் நிம்மதியாக வாழ்வார்களா? அந்த நெருக்கடியில் இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை நிம்மதியாக இருக்க விடுவாரா? ஒட்டுமொத்த சமூக நிம்மதியும் குலைந்து விடுகிறது. இது ஒரு உதாரணம் தான். தொழிலாளர் உரிமைகளுக்கான தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்கள் தோல்வியடைந்தால் எப்படி சமூகத்தின் நிம்மதியை இல்லாமல் போகிறது என்பது ஒரு உதாரணம் தான். இது நிம்மதி என்பது அரசிலிருந்து, சமூக கட்டமைப்பிலிருந்து, சட்டங்களிலிருந்து, புறச்சூழலிலிருந்து, எம்முடைய ஆரோக்கியத்திலிருந்து, எம்முடைய மருத்துவ வசதிகளிலிருந்து, போக்குவரத்து வசதிகளிலிருந்து எல்லாவற்றிலும் தங்கியிருக்கிறது. ஆக நிம்மதியாக வாழ்பவர்கள் 90களில் பிறந்த குழந்தைகளா, 2000ல் பிறந்த குழந்தைகளா? நிம்மதியாக வாழ்பவர்கள் 90களில் பிறந்த குழந்தைகளிலும் 2000களில் பிறந்த குழந்தைகளிலும் எவரெல்லாம் நிம்மதியை தரக்கூடிய புறச்சூழலை உருவாக்குவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, போராடி கொண்டிருக்கிறார்களோ, எவரெல்லாம் நிம்மதிக்காக எழுந்து நிற்கிறார்களோ, எவரெல்லாம் நிம்மதியை ஒழிக்கும் காரணிகளை எதிர்த்து நிற்கிறார்களோ, அவர்களெல்லாம் தான் பெரிதும் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்று நரகாசுரனை ஒழித்த புராணத்தை கொண்ட இந்த தீபாவளி நாளில் தீர்ப்பளித்து உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். பட்டிமன்றமும் முடிந்துவிட்டது, தீர்ப்பும் முடிந்துவிட்டது. இப்பொழுது இங்கே பட்டிமன்றத்தில் பேசியவர்களுக்கு ஒரு அன்பு பரிசு காத்திருக்கிறது. இந்த பரிசினை மக்களுடைய ஆதரவு பெற்ற 2 நிறுவனங்கள் கொடுக்கின்றன. எங்களுடைய வசந்தத்துடன் இணைந்து மஞ்சியும் ஃபெட்னாவும் இந்த பட்டிமன்றத்தின் அத்தனை பேச்சாளர்களுக்கும் பரிசு கொடுக்கின்ற நேரத்துக்காக காத்திருக்கிறார்கள். தொடர்ந்தும் இன்று வசந்தம் தொலைக்காட்சியினுடைய தீபாவளி நிகழ்ச்சிகள் அத்தனையையும் பார்த்து ரசியுங்கள். அந்த அற்புதமான நிகழ்ச்சிகளோடு கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு சிறப்பு நாளில் சிறப்பான பட்டிமன்றத்தோடு உங்கள் அனைவரையும் நாம் சந்திக்க வருகிறோம். எம்மோடு அப்பொழுதும் மீண்டும் இதே மகிழ்ச்சியோடும் அன்போடும் இணைந்து கொள்ளுங்கள்.